என்னடா அது பிளிப்கார்ட்ல வாங்கின பாக்ஸ்ன்னு சொல்லி என்ன இப்படி இருக்கு அப்படி தானே பாக்குறீங்க. நான் நினைச்ச மாதிரியே பண்ணிட்டேங்க. ஏன்னா ஏற்கனவே பிளிப்கார்ட்ல இந்த ப்ரொஜெக்டர் பாத்தீங்கன்னா நான் வாங்கி அதை ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருந்தேன். ஏன்னா அதுல டிஸ்பிளேல ஒரு சின்ன இஷ்யூ மாதிரி இருந்துச்சு. ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். நான் என்ன பண்ணேன், அந்த டைம்ல வீட்டுல இல்ல ப்ராடக்ட் வரும்போது. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அதோ நீங்க நெக்ஸ்ட் டே கொண்டு வாங்க அப்படின்னாங்க. நான் தெரியாம ஓடிபி ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண அவர் கொண்டு போய் ஓபன் பண்ணி பார்த்துருக்காரு டெலிவரி மேன் வீட்டுல போயிட்டு. பாருங்க கேட்டா நான் ஓபன் பண்ணி பார்த்தோம்பா, உள்ள இருக்கிறது டேமேஜ் இருக்கா இல்லையா செக் பண்றதுக்கு ஓபன் பண்ணி பார்த்தோம்பா அப்படிங்கிறது. ஸோ என்ன சொல்லுது, நானு பிளிப்கார்டு மேல தப்பு சொல்லுது. பிளிப்கார்டு மேல தப்பு இல்லை, இது என் மேலதான் தப்பு. ஏன்னா ஓடிபி ஷேர் பண்ணிருக்க கூடாது. பட் ஒரு நம்பிக்கையில, ஏன்னா எப்பவுமே அவர் தானே கொண்டு வருவது, அந்த நம்பிக்கையில ஷேர் பண்ணிட்டேன். இங்க பாருங்க எல்லாம் எப்படி ஓபன் பண்ணி வச்சிருக்காருன்னு. இந்த பாக்ஸ் கூட பழைய ப்ராடக்டோட பாக்ஸ் தான். இது எப்படி பண்ணி வச்சிருக்காங்க, இது ஃபேரா அப்படின்னு கூட தெரியல. பட் இப்படி பண்ணக்கூடாது, அவர் பண்ணிட்டு சரி விடுங்க, தெரியாம பண்ணிருப்பாரு. அதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு. சரி ஓகே, நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணாம வெயிட் பண்ணி அதை அன்பாக்ஸ் பண்ணலாம் சொல்லி கொஞ்சம் எக்ஸைட்டடா இருந்தேன். பட் இப்படி பண்ணி விட்டாரு. சரி இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா கைஸ்? சரி ஓகே கைஸ், அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்ஸ் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. சமையல் இப்படி கிழிச்சு எடுத்துடலாமா? ஆனா என்ன இங்க பாருங்க, ஃபுல்லா டேப் போட்டு ஒட்டிருக்காரு அவரு. இது ரியலி அன்ஃபேர் தான். பட் இப்படி பண்ணக்கூடாது. அவரு அது பண்ணிருக்காரு. அது உண்மையிலே அது கஸ்டமர் ரிவ்யூ இது பண்ணிருக்கேன். பிளிப்கார்ட் கேட்கறதுக்கும் எனக்கு இல்லை. ஏன்னா அது எப்படின்னா, என்னோட மிஸ்டேக் தான். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ப்ராடக்ட் என்கிட்ட ஓடிபி ஷேர் பண்ணி இருக்க கூடாது. சரி விடுங்க, ஒரு நம்பிக்கையில ஷேர் பண்ணேன். பட் அவர் இந்த நம்பிக்கை உடப்பான்னு எதிர்பார்க்கல. நானு அனுபவம் தான் பாடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்து கரெக்டா பண்ணுவோம். அதே என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ப்ராடக்ட் வீட்டுக்கு கொண்டு போயிருக்காரு. அது நேற்று ப்ராடக்ட் வரவே இல்லைங்க. பாருங்க ஃபுல்லா எப்படி அன்பாக்ஸ் பண்ணிருக்காருன்னு. உள்ள ஏதாச்சும் டேமேஜ் பண்ணி வச்சிருப்பாரா என்னன்னே தெரியல எனக்கு. ப்ராடக்ட் ஏங்க இருங்க, இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. செக் பண்ணி பாக்குறது எதுக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணோம்? இது யூஸ் பண்ணிருக்காரு கைஸ். இங்க பாருங்க கைஸ், அது யூஸ் பண்ண இருக்காரு. யூஸ் பண்ணாமலாம் இல்ல, அது யூஸ் பண்ணிருக்காரு. பாருங்க லெவலா டஸ்டா இருக்குன்னு. யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? யூஸ் பண்ணிருக்காரு, பண்ணாம இல்ல. விடுங்க, அவன் பைப்ல பண்ணிட்டு போட்டான். இது இருக்கு ப்ராடக்ட். தப்புனே, நீ பண்ணாதானே அப்படி. ஏன்னா கஸ்டமர்னே நம்பி பண்ணதுக்கு சீக்கிரமா வேலையை பண்ணி விட்டாரு. இதெல்லாம் கிராச் எதுவும் இல்லைல்ல, இங்க எங்கேயுமே இஷ்யூ தெரியுது. பாருங்க இந்த ஸ்டிக்கர்லாம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காரு கேஸ். அது என்னடா அது இருக்கிறதுக்கு வந்து மாதிரி ஏங்க, என்னங்க இது சவுண்டு கேட்குது உங்களுக்கு போகுது? ஷோ இந்த இடத்துல இது இல்லையா? பஞ்சமா திருப்பி காணும், பஞ்சு வேணும், அந்த பஞ்சு காணும். ஐயோ இங்க வருங்க, இதுல ஒட்டி இருக்கு, இந்த இடத்துல ஒட்டி இருக்கு வருங்க. அது தலை இழுத்து வரும். எனக்குன்னு வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் என் டைம் சரியில்லை, என் டைம் சுத்தமா சரியில்லை. ஓகே, இதெல்லாம் தான் ப்ராடக்ட்டு.